1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மேட்டூர் அணை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த சர் ஜார்ஜ் ஃபிரெடரிக் ஸ்டான்லி மேட்டூர் அணையை திறந்து வைத்தார். இதையடுத்து அணைக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. 93 ஆண்டுகளை கடந்தும் காவிரி டெல்டாவின் விவசாயத்திற்கு உயிர் நாடியாக திகழ்கிறது மேட்டூர் அணை. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் தலைக்காவிரியில் உருவாகும் காவிரி ஆறு 20க்கும் மேற்பட்ட துணை ஆறுகளுடன் இணைந்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் சுமார் 750 கிலோமீட்டர் பயணித்து வங்கக்கடலில் கலக்கிறது. காவிரியில் ஏற்படும் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதோடு அந்த நீரை தேக்கி தேவையான காலங்களில் விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மேட்டூர் அணை கட்ட திட்டமிடப்பட்டது. இதற்காக 1834 முதல் 1924 வரை சுமார் 90 ஆண்டுகள் பல்வேறு கட்டங்களாக ஆய்வுகள் நடத்தப்பட்டன. 1924இல் காவிரியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்திற்கு பிறகு அதிகளவு நீரை தேக்கி வைக்கும் வகையில் பிரம்மாண்ட அணையை அமைக்க தற்போதைய மேட்டூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டது. கர்னல் எல்லீஸ், நிர்வாக பொறியாளர் வெங்கட்ராமன் ஐயர், தலைமை பொறியாளர் முல்லிங்கி உள்ளிட்ட 24 பொறியாளர்கள் குழுவும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் கட்டுமான பணியில் ஈடுபட்டனர். 9 ஆண்டுகள் கடின உழைப்பு, பிரம்மாண்ட கட்டுமானம் என 1934ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. மொத்தம் சுமார் 4,80,00,000 செலவில் கட்டப்பட்ட இந்த அணையின் கட்டுமானத்திற்கு சுமார் 2,16,000 டன் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டது. சிமெண்ட் மற்றும் கட்டுமான பொருட்களை கொண்டு வருவதற்காக சேலத்திலிருந்து மேட்டூர் வரையில் ரயில் பாதையும் சாலை வசதிகளும் அமைக்கப்பட்டன. அணை கட்டுவதற்கு முன்பு சிறிய கிராமமாக இருந்த மேட்டூர் கட்டுமான பணிகளுக்காக வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் படிப்படியாக ஒரு நகரமாக உருவெடுத்தது. மேட்டூர் அணை கட்டப்பட்டபோது சுற்று வட்டாரத்தில் இருந்த 33 கிராமங்கள் நீரில் மூழ்கின. அவற்றில் கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளும் அடங்கும். அணையின் நீர்மட்டம் குறையும் காலங்களில் அந்த பழைய வரலாற்றின் சாட்சிகளும் இன்றும் கண்களுக்கு விருந்தாகின்றன. கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கூறப்படும் ஜலகண்டேஸ்வரர் கோவில் நந்தி சிலை நீர்மட்டம் குறையும் போது வெளிப்படுகிறது. அதேபோல் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் பழமையான கிறிஸ்தவ தேவாலயங்களும் நீர்மட்டம் வெகுவாக குறையும் காலங்களில் காட்சியளிக்கின்றன. வெள்ளத்தை தடுத்து நீரை தேக்கி விவசாயத்தை செழிக்க வைக்கும் மேட்டூர் அணையின் முழு நீர்மட்டம் 120 அடி, முழு கொள்ளளவு 93.47 TMC. வழக்கமாக ஜூன் 12 முதல் ஜனவரி 28 வரை டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 1947, 1999 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் அணையின் மேற்கு பகுதியில் மின்னல் தாக்கிய போதிலும் அணைக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்படவில்லை. இப்படி வரலாற்றையும் விவசாயத்தையும் காவிரியின் நீரையும் தாங்கி நிற்கும் மேட்டூர் அணை இன்று ஆகஸ்ட் 21ஆம் தேதி தனது 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 82.24 அடியாகவும் நீர் இருப்பு 46.34 TMCயாகவும் உள்ளது. 93 ஆண்டுகள் கடந்தாலும் மேட்டூர் அணை வெறும் அணை அல்ல, காவிரி டெல்டாவின் நம்பிக்கை, தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம், தலைமுறைகளை தாங்கி நிற்கும் வரலாற்று சின்னம் என்றே கூறலாம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டூரில் இருந்து செய்தியாளர் ரமேஷ்.